ஆகஸ்ட் 8 வரலட்சுமி விரதம் 100 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய நாள். 10 ரூபாய் கொடுத்தாவது இந்த பொருட்களை வீட்டில் வாங்கி வைங்க. 16 செல்வமும் வீடு தேடி வரும். கடன் என்ற பேச்சே இருக்காது. அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த நாளோட சிறப்பு என்ன, இது ஏன் மிக மிக அரிய நாள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய தகவல் முழுமையாக புரியும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பதிவை பார்க்கலாம். 8/8/2025 வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி விரதம் வந்திருக்கு. வெள்ளிக்கிழமையில வரலட்சுமி விரதம் வர்றது ரொம்ப சிறப்பான ஒன்றாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த வருடம் ஆடி பௌர்ணமி அன்றே வரலட்சுமி விரதம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, திருவோண நட்சத்திரமும் அன்றைய தினம் இருக்கு. இந்த பௌர்ணமி திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மதியம் 2:51 வரையும் சதுர்தசி திதி. அதற்கு பிறகுதான் பௌர்ணமி ஆரம்பிக்குது. அதாவது 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி திதி ஆரம்பித்து சனிக்கிழமை வரையும் உங்களுக்கு பௌர்ணமி திதி இருக்குது. சனிக்கிழமை மதியம் 2:26 வரையும் பௌர்ணமி திதி இருக்குது. இந்த திருவோண நட்சத்திரமும் இன்றைய தினம் இருக்குது. இந்த நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். திருவோண நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மாலை 3:47க்கு பிறகு ஆரம்பித்து அடுத்த நாள் சனிக்கிழமை மாலை 4:04 வரையும் திருவோண நட்சத்திரம் இருக்குது. இந்த திருவோண நட்சத்திரம் பௌர்ணமி வெள்ளிக்கிழமையில இவ்வளவும் சேர்ந்து இந்த வரலட்சுமி விரதம் வரக்கூடிய இந்த நாளில் வந்திருக்கிறது. ரொம்ப அபூர்வமான ஒரு நாளாக சொல்லப்படுகிறது. பொதுவாக பௌர்ணமி அப்படின்னாவே நம்ம சத்யநாராயண பூஜை செய்வோம், சிவன் கோவிலில் கிரிவலம் வருவோம், அம்மன் கோவிலில் குலதெய்வ கோவிலெல்லாம் இந்த பௌர்ணமி நாளில் நம்ம வழிபடுவோம். அது மட்டும் இல்லாமல் திருவோணம் அப்படின்னாவே பெருமாளுக்கு உகந்தது. பௌர்ணமி அப்படின்னா பெருமாளுக்கும் உகந்தது, மகாலட்சுமிக்கும் உகந்தது, அனைத்து தெய்வங்களுக்கும் உகந்த ஒரு நாளாக சொல்லப்படுகிறது. இந்த நாளில் வரலட்சுமி விரதம் வந்திருக்கிறது ரொம்ப ஒரு அபூர்வமான ஒரு நாளாக சொல்லப்படுகிறது. அன்றைய தினத்தில் ராகு காலம் பார்த்திங்கன்னா 10 to 12, யமகண்டம் 3 to 4. இந்த நேரங்களில் இந்த பொருட்களை வாங்க வேண்டாம். குளிகை 7 to 9. இந்த நேரத்தில் நீங்கள் இந்த பொருளை வாங்கலாம். இந்த நாளில் நம்ம என்னென்ன செய்யலாம், ஏன் இந்த நாளில் நம்ம புதிய பொருட்களை வாங்கணும், இந்த மாதிரி மங்களகரமான பொருட்களை நம்ம வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வரலட்சுமி விரதம் என அழைக்கப்படக்கூடிய இந்த விரதத்தை திருமணமாகி சுமங்கலியாக வாழக்கூடிய சுமங்கலி பெண்களும் கன்னி பெண்களும் மகாவிஷ்ணுவின் தேவியான லக்ஷ்மி தேவியை குறித்து நம்ம அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு சிறப்பான விரதம். இந்த விரதத்தை யார் வேணாலும் எப்படி வேணாலும் செய்யக்கூடாது. திருமணமான பெண்கள் ஒரு குருவாக ஒருத்தரை எடுத்துக்கிட்டு அவங்க மூலமாக தான் செய்யணும். அதாவது வீட்டோட கிரகலட்சுமியான அந்த மருமகள் திருமணமாகி முதல்ல இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறாங்க அப்படின்னா அவங்க தமிழ் மாதத்தில் ஆவணி மாதத்தில் எந்த வருடத்தில் இந்த வரலட்சுமி விரதம் வருதோ அந்த வருடத்தில் ஒரு வீட்டில் மாமியார் விரதம் இருந்தாங்க அப்படின்னா அவங்க மூலமாக எடுத்துக்கலாம். அவங்க எடுக்கலை, இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக எடுக்கிறீங்க அப்படின்னா நீண்ட வருடங்களாக பூஜை செஞ்சு அந்த வரலட்சுமி விரதத்தை வழி வழியாக யார் இருக்கிறாங்களோ அந்த விரதத்தோட தாத்பரியம்லாம் தெரிஞ்சு எப்படி விரதம் முறைப்படி இருக்கிறாங்களோ அந்த பெண்ணை ஒரு வயதானவர்களை குருவாக தேர்ந்தெடுத்து கொண்டு அந்த பூஜையை அவங்க மூலமாக நம்ம செய்யணும். அப்போ தான் அந்த விரதத்தோட பலன் கிடைக்கும். அந்த விரதத்தை ஒரு வருடம் இருந்துட்டு அப்படியே விட்டுடக்கூடாது. அதை வாழ்நாள் முழுக்க அந்த விரதத்தை நம்ம கடைபிடிக்கணும். ஒரு சில காரணங்களால் ஒரு டைம் நம்மளால் அந்த விரதம் வரக்கூடிய நாளில் நம்ம கடைபிடிக்க முடியாமல் போச்சுன்னா அடுத்த வெள்ளிக்கிழமையில் அதை நம்ம செஞ்சிடணும். ஆடி மாத பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில தான் வரலட்சுமி விரதம் அனுஷ்டிக்கப்படும். ஒரு சில சமயங்களில் தான் ஆவணி மாதத்தில் வரும். இந்த விரதம் வெள்ளிக்கிழமையில அமைஞ்சது அப்படின்னா அம்பிகையோட அருள் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக சொல்லப்படுகிறது. இந்த வருடம் பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரம், பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை எல்லாமே சேர்ந்து இந்த வரலட்சுமி விரதம் அன்று வந்திருக்கு. சகல சௌபாகியங்களையும் தரக்கூடிய லக்ஷ்மியை, அஷ்டலக்ஷ்மியை நம்ம வணங்குவதால் வரலட்சுமி விரதம் அப்படின்னு அது சொல்லப்படுது. நம்ம ரொம்ப பக்தி சிரத்தையோட பிரம்மச்சரியம், விரதம், சைவ சாத்வீக உணவு,
அகிம்சை இதையெல்லாம் கடைபிடிச்சு ஒருமுகப்பட்ட மனதோட நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா அந்த விரதத்தோட பலன் நமக்கு கிடைக்கும். சகல சௌபாகியங்களும் பெற்று தீர்க்க சுமங்கலியாக வாழலாம் அப்படிங்கிறது ஐதீகம். இப்போ இந்த பதிவில் அன்றைய தினம் என்னென்ன பொருட்களை நம்ம வாங்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நம்ம வாங்க வேண்டிய முதல் பொருள் மஞ்சள் கயிறு. ஒரு 10 ரூபாய் கொடுத்தாவது வாங்கிருங்க. அதே போல் நீங்கள் மஞ்சள் கயிறு வாங்கினீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையாகவும் இருக்குது அப்படிங்கிறதுனால மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு மஞ்சள் கயிறை வச்சு யாராவது ஒரு சுமங்கலி பெண்ணுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு மாங்கல்ய பலம் அதிகமாகும். அதே போல் இந்த நாளில் நம்ம வாங்க வேண்டியது பச்சைக்கற்பூரம். அந்த மகாலட்சுமிக்கு பிரியமான பொருளான பச்சைக்கற்பூரத்தை ஒரு கொஞ்சோண்டு வாங்கி வீட்டில் வைங்க. அதே போல தான் ஏலக்காய் மகாலட்சுமிக்கு உரிய ஒரு வாசனை பொருள். நிறைய வாங்கி வைக்காட்டியும் கொஞ்சம் கொஞ்சம் எப்பவுமே பூஜை ரூம்லையும் கிச்சன்லையும் இருந்து கொண்டே இருக்கணும். ஏலக்காய் 10 ரூபாய்க்கு கிடைக்குமான்னு தெரியாது, உங்களால் முடிஞ்சதை நீங்கள் வாங்கி வைங்க. மொச்சை அது இன்னைக்கு சுக்கிரனுக்குரிய நாள் அல்லவா, வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே சுக்கிர பகவானுக்கு உரியது. அந்தந்த கிரகங்களுக்குரிய தானியங்களை அந்தந்த நாளில் வாங்கணும் அப்படின்னா அந்தந்த கிரகங்களோட பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதனால் மொச்சை வாங்கி வைங்க. அதே போல் மஞ்சள் குங்குமம் 10 ரூபாய் இருந்தால் போதுங்க. இந்த மஞ்சள் குங்குமத்தை 10 ரூபாய் கொடுத்து நீங்கள் வாங்கி வைங்க. அடுத்தது கண்ணாடி. கண்ணாடிங்கிறதும் ஆன்மீகத்தில் ரொம்ப இடம்பெறக்கூடிய ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு பொருள். பூஜை அறையில் நம்ம வீட்டில் இருக்கணும். அந்த கண்ணாடிக்கு நல்லதையும் கெட்டதையும் கிரகிக்கக்கூடிய சக்தி இருக்குது. அதனால தான் கோவிலில் கூட பாருங்கள், அந்த மூல விக்கிரகங்களுக்கு பின்னாடி அந்த கண்ணாடி இருக்கும் பாருங்கள். அந்த கண்ணாடி நேர்மறை சக்திகளை தன்னுள் ஈர்க்கக்கூடியது அப்படிங்கிறதுனால தான் நம்ம பூஜை ரூம்லையும் வைக்க சொல்கிறோம். அதனால் கண்ணாடியை நீங்கள் இந்த நாளில் வாங்கி வைங்க. அடுத்து மஞ்சள் கிழங்கு. அடுத்தது வலம்புரி சங்கு. வீட்டில் வலம்புரி சங்கு இல்லாதவங்க இந்த நாளில் இதை வாங்கி வைங்க. இதோட ஒளியில் தீய சக்திகள் நீங்கி நல்ல சக்தி உருவாகும். அதனால தான் ஆலயங்களில் நடக்கக்கூடிய பூஜைகளில் இந்த சங்கு மிக முக்கிய ஒரு பொருளாக இருக்குது. அபிஷேகத்துக்கு பயன்படுத்துவாங்க, சங்கோட ஒளியை ஒலிக்க செய்வாங்க. மகாலட்சுமிக்கு நிகரான பொருள் இந்த சங்கு. இது எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துலலாம் லக்ஷ்மி வாசம் செய்வாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இதை வீடுகளில் இல்லை அப்படிங்கிறவங்க வாங்கி வைங்க. அதே போல் இது எல்லாராலையும் முடியுமா அப்படிங்கிறது தெரியல, முடிஞ்சவங்க இதை வாங்கி வைக்கலாம். அதாவது தங்க நகை தான். எந்த ஒரு விசேஷ நாள்கள்லையும் நம்ம அந்த தங்கத்தை வாங்குகிறோம் அப்படின்னா அது நமக்கு மேலும் மேலும் பெருகும். இந்த வெள்ளி அப்படிங்கிறது சுக்கிரனோடு தொடர்புடையது. சுக்கிர பகவானுக்கு உரிய உலோகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி. அதனால் சில்வர் காயினாக வாங்கினாலும் சரி, நீங்கள் இல்லை பொருட்களாக வீட்டுக்கு வேணும்னு வாங்கினாலும் சரி, அது மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் வாங்கி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்கிர பகவானோட யோகம் கிடைக்கும். அடுத்தது அரகஜா. இது ஒரு வாசனை திரவிய பொருள். இது வசீகர சக்தியை கொண்டுள்ளது. இது தாந்திரீக பரிகாரங்களில் பயன்படுத்தப்படுது. தாந்திரீக பரிகாரங்களுக்கு மட்டும் இல்லைங்க, கோவில் பூஜைகளில் கூட இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு பொருளாக பயன்படுத்தப்படுது. அத்தர், ஜவ்வாது இது மாதிரி இது ஒரு வாசனை திரவியம். புணுகு கூட இருக்கும். இதுவோ அல்லது அரகஜாவோ நீங்கள் வீட்டில் வாங்கி வைங்க. இது பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தியை உடைய ஒரு பொருள். அடுத்தது 10 ரூபாய் கொடுத்து புதினா வாங்குங்க. இந்த புதினாவை பற்றி நான் தனியாக ஏற்கனவே ஒரு பதிவே போட்டிருக்கேன். இந்த புதினா தாந்திரீக பரிகாரங்களில் மிக முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது. 10 ரூபாய் கூட வேணாங்க, வெறும் 5 ரூபாய் கொடுத்து நீங்கள் வாங்கினாலும் போதும். அதில் 2 இலையை இன்று உங்களுடைய பர்ஸில் வச்சு பாருங்க. இது பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி உடையது. ஆனால் எதையும் சொன்னாங்களே சும்மா டெஸ்ட் பண்ணி பார்ப்போமேனு எந்த உடல் உழைப்பும் இல்லாமல் எந்த வேலையும் செய்யாமல் இந்த 2 புதினா இலையை எடுத்து நான் பர்ஸில் போட்டேன் பணம் கொட்டுமா அப்படின்னு கேட்காதீங்க. நம்மளுடைய உடல் உழைப்பை போட்டும் எத்தனையோ திறமையாக வேலை செஞ்சாலும் நமக்கு சில டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒன்று இல்லாமல் நமக்கு கிடைக்க வேண்டிய உரிய ஊதியத்தொகை நமக்கு கிடைக்காது, பண வரவு வராது. அது மாதிரி இருக்கிறப்ப இந்த பரிகாரங்களை நம்ம செய்யறதன் மூலமாக நமக்கு நல்ல ஒரு பண ஈர்ப்பு சக்தியானது கிடைச்சி நமக்கு அதிர்ஷ்டம் வரும். அதற்காக தான் இந்த தாந்திரிக பரிகாரங்கள்லாம் பயன்படுது. மீண்டும் வேறு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.